ரீசெண்டாக நான் வந்து ஒமேகா ஹெல்த் கேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். என்னடா சொல்ற? நீ தான் ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணியே மறுபடியுமா அப்படின்னு கேட்டா, ஆமா மறுபடியும் தான். அது வந்து முன்னாடி அட்டெண்ட் பண்ணது வந்து இன் பர்சன் இன்டர்வியூ. பட் இது வந்து விர்ச்சுவல் இன்டர்வியூ. ஸோ இந்த விர்ச்சுவல் இன்டர்வியூவில் நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு நான் எப்படி அப்ளை பண்ணேன், என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத பற்றி ஈச் அண்ட் எவ்ரிதிங் நான் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், மை நேம் இஸ் அர்ஜுன். ஐ எம் 24 years old. ஓகே. ஸோ ஸ்டெப் 1 இதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. நாக்ரி ஆப் ஆர் நாக்ரி வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ஸ்கில் செட் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அதில் போய்ட்டு ஒமேகா ஹெல்த் கேர் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே லொக்கேஷனில் வந்து சென்னை ஆர் பெங்களூர், கோயம்புத்தூர், திருச்சி, உங்களோட ப்ரிஃபர்டு லொக்கேஷன் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்காக எல்லா லொக்கேஷனும் கொடுக்க வேணாம். அந்த ஆஃபீஸ் எந்த ஊரில் இருக்கோ அந்த லொக்கேஷனை கொடுத்துட்டு கீழே வந்து ஓப்பனிங்ஸில் வந்து அந்த ஏஆர் காலர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து இருக்கா அப்படின்றத பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெச்ஆர் கால் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு அப்படி தான் கால் பண்ணாங்க. ஹெச்ஆர் கால் பண்ணிட்டு, ஹாய் திஸ் அர்ஜுன், நீங்கள் வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் உங்களோட சண்டே ரொட்டீன் பற்றி சொல்ல முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க. நான் வந்து என்னோடய சண்டே ரொட்டீன் பற்றி சொன்னேன். ரிமெம்பர், நான் வந்து இன் பர்சன் இன்டர்வியூ போட்டேன்ல, அதே ஹெச்ஆர் தான் இதுக்கும் விர்ச்சுவலாக எடுத்தாங்க. அதே கொஸ்டின் தான் இதுக்கும் எடுத்தாங்க. அதே ஆன்சர் தான் நான் இதுக்கும் சொன்னேன். ஓகே. அண்டு ஆஃப்டர் தட் ஒரு லேடி கால் பண்ணாங்க. லேடியா? இல்லை அவரே தான் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு இந்த மாதிரி செகண்ட் ரவுண்ட் இருக்குது, நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அட்டன் பண்ணேன். பட் என்னோடய இன்டர்வியூவர் வந்து ஒரு லேடி எடுத்தாங்க, உமன் ஹெச்ஆர் வந்து எடுத்தாங்க. ஸோ அவங்க எடுத்தோன்னே, நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட்டாக என்ன மூவி பார்த்தீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் அப்படின்றத கேட்டாங்க. பட் நான் வந்து லாஸ்ட்டாக என்ன மூவி பார்த்தேன், லாஸ்ட்டாக நான் காண்டாரா பார்த்தேன். பட் என்னோடய மைண்டில் நிறைய மூவிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஐ காட் கன்ஃபியூஸ்ட். அண்டு சடன்லி அவங்க வந்து ஹேங்கோட பாஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. எனக்கு அந்த டைமில் கன்ஃபியூஷன் ஆகி நான் வேறு என்னமோ சொன்னேன். அதனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சாரி, யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். பட் ஐ டோன்ட் ரிக்ரெட். ஓகே. ஸோ நான் விட்டதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு அகைன் அதே ஹெச்ஆர் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வேறு ஒரு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த டைம் கால் பண்ணது வந்து சாரி, அதே ஹெச்ஆர் கிடையாது. இது வந்து ஒரு விமன் ஹெச்ஆர். ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் ரவுண்டுக்கு கால் பண்ணது மேல் ஹெச்ஆர், இன்டர்வியூவர் வந்து விமன் ஹெச்ஆர். பட் இந்த டைம் செகண்ட் ரவுண்டுக்கு கால் பண்ணது வந்து மேல் ஹெச்ஆர். பட் இன்டர்வியூவர் வந்து விமன் ஹெச்ஆர். ஐயையோ, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதை விடுங்க. ஃபுல்லாக வந்து பாய்ஸ் தான் இருந்தாங்க இன்டர்வியூவில். ஓகேவா? ஸோ ஐ காட் ரியலி ஷாக். ஏன்னா ஒரு பிபிஓ, பிபிஎம், கேபிஓ இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒரு செகண்ட் ரவுண்டுக்கு 3 பேர் இருக்கிறது அப்படின்றது இட்ஸ் ரியலி ஷாக்டு. ஏன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் டீமில் வந்து மொத்தம் 4 பேர் இருக்கும், என்னோட சேர்த்து ஒரு 3 இன்டர்வியூவர், அப்புறம் நான். ஸோ அவங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, உமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ நானும் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே, இந்த டைம் வந்து வாட் அபவுட் த ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னாங்க. சார் ஐ டோன்ட் கெட் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லை இன்றைக்கி மென்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்களே, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் நானும் சொன்னேன், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, சொசைட்டி ப்ரெஷர் அப்படி இப்படின்ட்டு. நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஓகே, எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். அதனால் இதுக்கு எதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ அது சொல்லி முடித்தோன்னே ஓகே, இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் அட்வைஸ் கொடுக்க போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து மேரேஜ் பண்ண போகிறாரு, அட்வைஸ் கொடுக்க போகிறீங்க, அதுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்றத கேட்டாங்க. ஸோ நானும் அதை பற்றி சொன்னேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு போல் அது. ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்குது, நான் எடுத்துக்கிறேன், இதை என்னோடய லைஃப்க்கு நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு, எனக்கு அப்போயே ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சு. ஓகே, நீ செலக்டட்ரா அப்படின்ட்டு. சரி, நானும் நார்மலாக தான் இருந்தேன். அப்புறம் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு இங்கே வரீங்க, உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்றத பற்றிலாம் கேட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு பேராகிராஃப், ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஷேர் பண்ணி ஒரு பேராகிராஃப் ஒன்று ரீட் பண்ண சொன்னாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் வெரி மாடரேட் டு ஹை லெவலில் இருந்துச்சு அந்த ஒரு பேராகிராஃப். ஸோ அதையும் நான் ஏதோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்ட்டு ரீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணோன்னே எனக்கு கால் வந்துச்சு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர்
ஷார்ட் லிஸ்டட் ஃபார் திஸ் நெக்ஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னாங்க. பட் நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்து அசஸ்மெண்ட் ரவுண்டில் என்னலாம் நடக்கும் அப்படின்றத நான் என்னோட அந்த இன்பர்சன் இன்டர்வியூலேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே தான் இதுலேயும் நடக்கும். பட் என்னன்னா நான் அதுக்கு அட்டன் பண்ணவே இல்லை. ஐ திங்க் நான் November 12 அட்டன் பண்ணேங்க இந்த இன்டர்வியூ. இட்ஸ் பீன் டிசம்பர். நான் சாரி, நான் இன்னும் அந்த இது அட்டன் பண்ணவே இல்லை. பட் போகணும். மேபி நான் போனால் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் என்ன மாதிரிலாம் கேட்குறாங்க, புதுசாக எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத. அண்ட் கம்மிங் பேக் டு த சேலரி சேம் தான், 23,000 சேலரி. பட் ஆஃப்டர் ஆல் டிடெக்ஷன் யூ வில் கெட் இன் ஹேண்ட் ஆஃப் 18,000 per month. ஓகே. அண்டு இதில் இன்னொன்று என்னென்னா, என்னோடய கிளாஸ்மேட் ஒரு பையன் வந்து இந்த இது அட்டன் பண்ணான் ஒமேகாவில். பட் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, அவனோட லக்கா என்னன்றது தெரில, அவனுக்கு அட்டன் பண்ணால் செலக்ட் ஆகிட்டான். Day 1 ட்ரைனிங்கா, அந்த Day 1 ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்களாமா. வீட்டுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு, இருந்தப்பா இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமு, நீ வந்து ட்ரைனிங்கே வீட்டிலேருந்து அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அதனால் அந்த பையன் வந்து லேப்டாப் வாங்கிட்டு வீட்டுக்கே போயிட்டான். அதனால் இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்கான் அவன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் லக் அடிக்கலாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். புது கொஸ்டின் கேட்குறது அப்படின்லாம் இல்லை. புது கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நீங்கள் ஸ்பாட்டில் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் தமிழில் யோசிக்கிறீங்கள, அதை இங்கிலீஷில் நீங்கள் தமிழில் யோசித்து அதை இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி கம்யூனிகேஷன்லாம் ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் போதும், இதை கிராக் பண்ணிடலாம். இட்ஸ் நாட் எ கூகுள் லெவல், ஓப்பன் ஏஐ லெவல் ஆர் நாசா இஸ்ரோ லெவல் இன்டர்வியூ ப்ராசஸ். ஓகே, யூ கேன் கிராக். ஓகே. ஸோ யா, நீங்கள் இன்டர்வியூ போக போகிறீங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இந்த இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் அட்டன் பண்ணி பாருங்கள். இட்ஸ் விர்ச்சுவல் இன்டர்வியூ தான். சும்மா இருந்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணி பாருங்கள். வேலைக்கு போகிறது போகாது உங்களோட இஷ்டம். பட் அட்டன் பண்ணி பாருங்கள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாச்சும் கிடைக்கும். இன்னும் ஒரு இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணதே கிடையாது அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அட்டன் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் இட் வில் ஹெல்ப் யூ ஃபார் யுவர் அப்கமிங் இன்டர்வியூஸ். ஓகே. உங்களோட ஃபியர்லாம் போக்குறதுக்கு இது வந்து ஒரு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.